இவ்வளவு க்ளோஸா பாப்போம் அப்படிங்கறதெல்லாம் வந்து உண்மையிலுமே தான் இது கனவா இல்ல நிஜமான தெரியாத அளவுக்கு ரொம்ப இதா இருந்தது. எங்களுடைய குழுவோட பேர் வந்து பார்த்தா தளிர் மகளிர் குழு. இங்க வந்து பேப்பர் பேக் கம்பெனி வந்து ரன் பண்றோம். குழு நல்லபடியா நடத்துறீங்களா, அதனால உங்களை வந்து பார்க்க நேரடியா அவரே வராரு, நீங்க இருக்கிற இடத்துக்கே வராங்கன்னு சொன்னாங்க. சார் ரொம்ப 3 days ஆச்சுங்க சார், தூக்கமே வரல. அவங்க சொந்தத்துல இருந்து நிஜமானால 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிங்க, 6 o'clock எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டோம். அவரு டெபுட்டி சிஎம் வந்துட்டு அப்புறம் தான் வந்து ஓகே இது நிஜம்தான், நம்ம லைவா தான் இருக்கோம், ஏதோ ட்ரீம்ஸ்ல எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இத பேப்பர் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்மா இருக்கிறத இந்த மெஷின்ல ஒரு ஃபார்மா கிரியேட் பண்ணிருக்கோம் சார். டிசைன் பிரிண்டிங் வந்து வெளியில தான் கொடுத்தா உள்ள வந்து வார்ம் வெல்கம் பண்ணதுல இருந்து சிரிச்ச முகமா வந்து நாங்க அதை எக்ஸ்பிளைன் பண்றோம்னா ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸ்க்குமே கிட்ட நின்று ஓகே இப்படி பண்றீங்களா அப்படி பண்றீங்களான்னு கேட்டு உங்களுக்கு மேலும் உங்களோட பிசினஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு எங்கனால என்ன சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு முதற்கொண்டு கேட்டுட்டு போறாரு. அடுத்து வந்து நாங்க திருப்பி கொட்டேஷன் போட்டுருக்கோம், எங்களோட பிசினஸ் அடுத்த லெவல் கொண்டு போறதுக்காக பிரிண்டிங் மிஷினரிஸ் எல்லாம் போய் வாங்கணுங்கிறதுக்காக கேட்டோம். எனக்கு வந்து ஆஃபீஸ் ரிலேட்டடா இன்னும் நாங்க பிரிண்டிங் மிஷின் போட்டோம்னா இங்க கொஞ்சம் எங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம் சார். ஆளுங்களோட வேஜஸ் இன்க்ரீஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் சார். ஸோ அதுக்கு வந்து ஃபர்தரா இப்போ நான் கலைஞர் கைவினை திட்டம் நீங்க அறிவிச்ச ஸ்கீம்ல அப்ளிகேஷன் அதெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அந்த இதுவும் எங்களுக்காக பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களோட பிசினஸ் அடுத்த லெவல் கொண்டுட்டு போறதுக்கு இது பெரிய பக்கபலமா இருக்கு. இந்த அளவுக்கு இருப்பாங்கன்ட்டு நாங்க யாரும் எதிர்பார்க்க கூட இல்லைங்க சார். அவ்வளோ சப்போர்ட்டிவா ரொம்ப என்கரேஜிங்கா பேசினாரு. வந்துட்டு எங்களோட மக்களா எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாம ஒரு அமைதியா வந்து உட்காரும்போது எங்களோட கூட பிறந்த ஒரு சகோதரர் மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சது. அண்ணான்னு சொல்லி தான் பேசுனாங்க, ஒரு சார் அப்படின்ற ஐயா அந்த அளவுக்கு கூட இல்லை. எல்லாருமே கேஷுவலா பேசினாங்க. உங்களுக்கு ஏதாவது நிறக்குறை இருக்கா இல்ல நாங்க ஏதாவது உங்களுக்கு பண்ணணுமா அப்படின்னாலாம் இன்ட்ராக்ஷன் அவங்ககிட்ட எல்லாம் பண்ணினாங்க. நான் வந்து இப்ப இந்த குழு மூலியமா நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத சொன்னேன். மகளிர் குழுங்கிறது ஃபர்ஸ்ட் நான் கிராம சைடு இருந்துச்சுங்க சார். இப்பதான் நகரத்துக்கு வந்திருக்கு. இப்பதான் நாங்க இதை வச்சு நிறைய பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இப்ப நான் வண்டி வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சேன். எனக்கு கீழே 30 பேர் அங்க இருந்து எடுத்துட்டு வந்து வேலை கொடுத்து வீட்டுல இருக்கவங்க வயசானவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நாங்க அங்க வேலை கொடுத்துட்டு இருக்கோம் சார். எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்தது இந்த குழு மூலியமா தான். எனக்கு 2 பெண் குழந்தைங்க. அவங்க படிப்பு செலவுக்கு என்னால முடிஞ்சது எல்லாமே பாத்துக்கிறேன். என் பொண்ணு இப்ப +2 படிக்கிறா, சின்ன பொண்ணு பேஸ்கெட் பால்ல இருக்கிறா. உங்க கையிலேயே நம்ம பிரேம் மஹால்ல பிரைஸ் வாங்கினா அவளை நான் வந்து இப்ப இந்த குழுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் அவளை வெளியே விடுறேன். நீ போய் விளையாடு, உன்னால முடியும், நீ எவ்வளவு தூரம் போறியோ நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அவ பேஸ்கெட் பால்ல இப்ப ஸ்டேட் அளவுக்கு விளையாண்டுட்டு இருக்கிறா. ஒரு மணி நேரம் பக்கம் எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணாரு. உங்க குறை என்ன இருக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியா பேசினாரு. மிஷின்ல நாங்க தைச்ச டவலை வந்து ஐயா வந்து நேரடியா வாங்கி பார்வையிட்டாங்க. மிஷின் வாங்கி நம்ம குழுல மிஷின் கொண்டு இந்த இது பண்ணுவாங்க. மெட்டீரியல் நம்ம எடுத்து கொடுத்துருவோம். எங்களுக்கு கீழே ஒரு 15 பேர் ஒர்க் பண்றோம். நாங்க வந்து அவரோட திட்டங்கள்லாம் ஒன்னா வகுத்து ஒரு கவிதையா எழுதிருந்தோம் சார். இன்றைய தமிழகமே நாளைய தமிழ் உலகமே, தேசத்தின் புது வரலாறு படைக்கிற புதுமை பெண் திட்டம் தந்த சூரியன், உதிக்கும் சூரியனே எங்கள் உதயநிதி ஸ்டாலின் அண்ணா, உங்கள் வருகையால் எங்கள் வாழ்வில் மீண்டும் உதைக்கட்டும் உதய சூரியன். இந்த வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு தெரியல. அவர் கூட நின்று அவரை பத்தி கவிதை எழுதுனா நம்ம வீட்டுல உட்காந்து எவனாம பக்கமா எழுதலாம். ஆனா அவர் கூட இருந்து அவர் முன்னாடியே சொல்லி நம்மள நிறைய பேர் பாக்குறதே ஒரு பெரிய விஷயம் தானே சார். அதுக்கே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அரசு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம் ஏதாவது இருக்கா? தொழில் சம்பந்தமா இப்ப நாம எல்லாருமே ஒரு தொழில் இந்த லோனை வச்சு நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் சார். சிறந்த முறையா செஞ்சுட்டு இருக்கீங்க. இன்னும் மக்களுக்கு மகளிருக்கு நீங்க இன்னும் சிறந்த முறையா செய்வீங்கிற நம்பிக்கையே இருக்கும். கோரிக்கைன்னு எதுவும் கிடையாது, நன்றி தான் சொல்லணும். மெயினா இது செஞ்சு கொடுத்ததே எங்களுக்கு பெரிய நன்றி தான். நன்றின்ற ஒரு வார்த்தை மட்டும் தாங்க சார் நாங்க எங்களால் திருப்பி சொல்ல முடியும். அப்பா கிட்ட போய் நாங்க எல்லாம் நன்றி சொல்லணும்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றோமா மட்டுமா?